மக்களே, மாணவ நண்பர்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஒவ்வொரு நடப்பு செய்திகளுக்கும். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதி நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கும் பட்ஜெட்டுக்கு பிறகு. சரிங்களா? அதனால அந்த ஜூலை 1ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை நல்லா பாருங்கள். ஜூலை முதல் வாரம் ரொம்ப முக்கியமான நடப்பு செய்திகள் நிறைய வரும். கண்டிப்பாக பாருங்கள். சரியாம்மா? நம்ம ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்தியில் சூப்பரான முறையில் சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கலந்து எப்படி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் எவ்வளோக்குள்ள முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும்போது நல்லபடியாக கொடுத்துருக்குறேன். நல்ல முறையில் பயன்படுத்தி தேர்வில் வெற்றி பெறுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் நோட்ஸ்லாம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணி தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஜூலை 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள். பாருங்கள், தலைப்பு செய்திகளில் ஃபஸ்ட்டு ஜூலை 1ஆம் தேதிக்குரிய மிக முக்கியமான தினங்கள். வழக்கமாக ஜூலை 1 அதில் ஏதோ ஒரு தேதியை கொடுத்துட்டு முக்கிய தினம் கொடுத்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக முக்கிய தினங்கள். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதியில் அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பிபிஜி ராம்ஜி திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. அந்த திட்டத்தை பற்றி ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பிபிஜி ராம்ஜி திட்டம். அடுத்து இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. யார் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அந்த பொறுப்பில் அதை பார்த்துட்டு இந்தியாவின் யூபிஐ சேவை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது நாடாக கிரீஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த யூபிஐ சேவைனா என்ன, ஓகேவா, அங்கே என்ன செய்வாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அந்த மாதிரி கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் எவை. சரியா? அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ ஆக்டிவாக கரண்டில் எது வந்துட்டு எந்தெந்த போர் விமானங்கள், சரியா, அதாவது போர்க்கப்பல்களை, ஓகேவா, அதாவது விமானங்களை தாங்கிய போர்க்கப்பல்கள் எதெல்லாம் தற்போது பயன்பாட்டில் இருக்குது, அடுத்து எது புதுசாக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற சிறப்பு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் கவிஞருமான புவியரசு அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. வயது மூப்பு காரணமாக அவங்க என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, சாகித்ய அகாடமி விருது எப்போ வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தபடியாக மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் EPFO அந்த அமைப்பின் பிரயாஸ் திட்டம், எதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதையும் நம்ம கிளியராக பார்த்துட்டு லாஸ்ட்டாக வழக்கம் போல் இந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் சூப்பராக பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கம்மா, எவ்வளோ நோட்ஸ் சூப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள் பாருங்கள். ஜூலை 1ஆம் தேதியில் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஜூலை 1ஆம் தேதி முக்கிய தினங்கள். இப்போ கொஞ்சம் வேகமாக, எனக்கு இது வீடியோவில் அதனோட கொஞ்சம் வேகமாக ஒரு ஒன்லைன் மாதிரி லைட்டாக வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோவை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியாம்மா? பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதி என்னென்ன முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். சரி, புகழ்பெற்ற மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த மருத்துவர் BC ராய் அவர்களின் பிறந்த நாள் தான் ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். அதே மாதிரி GST சட்டம், சரி, ஜூலை 1 2017 அன்று நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி SBI, சரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி நேஷனலைஸ் பண்ணாங்க. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மெதுவாக பாருங்கள். சரிம்மா? அடுத்து ஸ்பெஷல் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இந்திய முதல் ஹைகோர்ட், சரியா, கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட நாள் ஜூலை 1 1862. வேற இதெல்லாம் அடுத்தடுத்து உருவாக்குனாங்க. இதெல்லாமே டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிம்மா? அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1 2015. அதே மாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதுக்கு பதிலாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டம் பிபிஜி ராம்ஜி திட்டம். அந்த திட்டம் ஜூலை 1 2026 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதே மாதிரி புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1 2024. ஓகேவா? அதுக்கப்புறம் மத்திய அரசோட ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மத்திய அரசு பேன் பண்ண நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2022. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு எப்போ இந்த தடையை விதிச்சாங்க அதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக இதில் ஸ்பெஷல் வீடியோவில் அடுத்து பட்ட கணக்காளர் தினம், சார், CA, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்களே, அது இந்தியாவில் முறைப்படி தொடங்கப்பட்டது 1949. அந்த தினமும் ஜூலை 1ஆம் தேதி தான் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி புதுச்சேரி மாநில உருவாக்க தினம் 1963 ஜூலை 1. இது எல்லாம் ஜூலை 1ஆம் தேதிக்குரிய முக்கியமான நிகழ்வுகள். மறுபடியும் சொல்கிறேன், இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லாமே கனெக்ட் பண்ணி. சரிம்மா? பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்தியில் விரிவான செய்திகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள், அருமையான ஒரு திட்டம், கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கேட்கக்கூடியது. நடைமுறைக்கு வந்தது பிபிஜி ராம்ஜி திட்டம். சரி, பிபிஜி ராம்ஜின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழில் சொல்லும்போது வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். சரி, என்ன சொல்லுவாங்க, விக்ஷித் பாரத் கேரண்டி
ஓகேவா. ரோஷ்கர் ஆஜீவிகா மிஷன் கிராமின், இதுதான் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, விபிஜி ராம்ஜி திட்டம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சொல்லுவாங்கள்ல, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். சரியா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதற்கான சட்டம் 2005ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. அந்த 5ஆம் ஆண்டில் NREGA அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருந்தாங்க சட்டமாக. அந்த சட்டம் 2006ஆம் ஆண்டில் NREGS ஆக, அதாவது ஸ்கீமாக மாறினது 2006ஆம் ஆண்டு. அதில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு. அந்த திட்டத்துக்கு பதிலாக தான் விபிஜி ராம்ஜி திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டம் இந்த திட்டம் ஜூலை 1, 2026 முதல் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. சரியா. இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் என்னென்ன சிறப்புகள் இருக்கு பாருங்க. சில சிறப்பு அம்சங்கள் சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே இருந்த MGNREGS திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் ஒரு குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பாக வழங்கப்பட்டது. இந்த புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 100 நாட்கள் என்பது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா. அதே மாதிரி வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வேலை வழங்கப்படாவிட்டால் சரியா வேலை இழப்பு உதவித்தொகை வழங்கப்படும் அந்த நபர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில். அதே மாதிரி முதல் 30 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட தினக்கூலியின் குறைந்தபட்சம் 1/4 அதன் பிறகு அறிவிக்கப்பட்ட கூலியின் குறைந்தபட்சம் பாதியும் வேலை இழப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும். சரி, ஒரு நஷ்டஈடு மாதிரி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த கிரைட்டீரியா. ஓகேவா. அதே மாதிரி வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வாரந்தோறும் அல்லது அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சம் 15 நாளைக்குள்ள சம்பளத்தை போட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா. அப்படி சம்பளம் கொடுக்கறதுல ஏதாச்சும் டிலே ஆச்சு அப்படின்னா, சில தாமதம் ஏற்பட்டால் 16வது நாளில் இருந்து நிலுவைத் தொகைக்கு நாள் ஒன்றிற்கு 0.05% இழப்பீடு நஷ்டஈடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் சொல்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர விரும்புகிறாங்களோ அந்த குடும்பத்தினர் சரியா கிராம பஞ்சாயத்தில் பதிவு செய்து அதற்கான வேலை உறுதி அட்டையை பெற வேண்டும். இந்த அட்டையானது அவங்க விண்ணப்பம் கொடுத்த 15 நாட்களுக்குள் கண்டிப்பாக அந்த ஐடி கார்டை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா. இந்த ஐடி கார்டோட அந்த அடையாள அட்டையின் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள் மட்டுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெனுவல் பண்ணிக்கலாம். சரியா, புதுப்பிக்க முடியும். சரிங்களா. அதே மாதிரி தனியாக வாழும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், பழங்குடியினர், விடுதலையான கொத்தடிமை தொழிலாளர்கள், திருநங்கைகள் ஆகியோருக்கு சரிங்களா சிறப்பு வேலை அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம். யாருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, கவனமாக. சரிங்களா. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் வேலை பெறுவோரில் குறைந்தபட்சம் 1/3 யார் இருக்க வேண்டும், பெண்களாக இருக்க வேண்டும். 1/3 ஆஃப் டோட்டல் அந்த எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருக்கணும், விமனாக தான் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சரியா. எந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கிராம மக்களின் தேவைகளின் அடிப்படையில் கிராம சபையே தீர்மானிக்கும் சொல்லிக்கிறாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொன்னது இப்போ 125 நாள் மாற்றிருக்காங்கல்ல, அந்த பணிகள் 125 நாட்களுக்கான பணிகள் எங்கு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களின் தேவைகளை அறிந்து அதன் அடிப்படையில் தான் கிராம சபையை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக விதைப்பு, அதாவது விவசாயத்திற்கான விதைப்பு காலம், அறுவடை காலம், இந்த மாதிரி டைமில் ரொம்ப விவசாயம் உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி டைமில் மொத்தம் 60 நாட்கள் வரை இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் திட்ட பணிகள் எதுவும் நடைபெறாது. அதாவது விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். இங்கே சம்பளம் ஏதோ நிறைய கிடைக்குது, அதாவது சராசரியாக 317 ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா. அந்த சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பார்க்காம போயிடக்கூடாது. அறுவடை காலம், விதைப்பு காலத்தில் விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறை இருந்துடக்கூடாதுல்ல. அதனால் ஒரு 60 டேஸ் மட்டும் இந்த விவசாயம் சின்சியராக நடக்கிற அந்த 60 நாட்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொழிலாளர்கள் வசிக்கும் கிராமத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் கண்டிப்பாக அவர்களுக்கான வேலை வழங்கப்பட வேண்டும். 5 கிலோமீட்டருக்கு வெளியே வேலை வழங்கப்பட்டால் கூடுதலாக 10% சம்பளம் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வயதுக்கு குறைவான குழந்தைகளுடன் சரியா பெண்கள் வேலைக்கு வந்தால் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவர்களை கவனிப்பதற்காக ஒரு பெண் தொழிலாளி நியமிக்கப்பட்டு அவருக்கும் சம்பளம் வழங்கப்படும். சரி, சம்பளம் வேலை செஞ்சால் தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் வேலைக்கு வர்றாங்களே அவங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா சரி 5 அல்லது 5 எண்ணிக்கைக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை அவங்க பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழிலாளி நியமிக்கப்படுவாங்க. அவங்களுக்கும் அந்த தினத்துக்குரிய சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா. இந்த திட்டத்தின் கீழ் பாருங்க, இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறும் அனைத்து பணிகளும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சமூக தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அதே மாதிரி முக்கியமான செய்தியை பாருங்க, இதுதான்
மொத்த செலவில் எவ்வளவு செலவாகுதோ இந்த திட்டத்திற்கு அதில் 60% யாருடையது? மத்திய அரசோடது. மீதமுள்ள 40% மாநில அரசே ஏற்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய திட்டத்தில். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை, சரியா, ஹிமாலயா ஏரியாவில் இருக்கிற அந்த மாநிலங்களில் இதற்கான நிதி பகிர்வு விகிதம் 90-10. ஓகேவா? 90 ரூபாய், 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னா 90 ரூபாய் மத்திய அரசு செலுத்திடுவாங்க. 10 ரூபா மட்டும் செலுத்தினா போதும். யாரு? வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் அப்படி சொல்லி சிறப்பு சலுகை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தேசிய ஊரக வேலையுறுத்தி திட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் பேரில் தொடர்ந்து திட்டத்தில் 100% மத்திய அரசு தான் மொத்த செலவை ஏற்றிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 60-40 அப்படின்னு ஜென்ரலாக மாற்றிருக்கிறாங்க. மறந்துக்காங்க. சரிங்களா? வேலை இழப்பு உதவித்தொகை மற்றும் கூலி தாமத இழப்பீட்டு தொகையை மாநில அரசே வழங்கும். அந்த நஷ்டஈடு சம்பந்தப்பட்டது முக்கியமாக யார் வழங்குறாங்க? அந்தந்த மாநில அரசு தான் வழங்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2026. மறந்துடாதீங்க. அடுத்து வரும் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து பார்க்க போகிறது இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதி. இந்திய ராணுவத்தின் 30வது தலைமை தளபதியாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திரா திவிவேதி அவர்கள். அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 அன்று சரியா புதுடெல்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் 31வது ராணுவ தலைமை தளபதியாக பார்த்தீங்கன்னா ஓகேவா ஜெனரல், அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் இருந்தாங்க. இனிமே அவங்க ஜெனரல், ஆர்மி ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் பதவியேற்றுள்ளார். சரிங்களா? இந்தியாவில் ராணுவ தினம் ஜனவரி 15ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதி KM கரீப்பா அவர்கள் ஜனவரி 15, 1949 அன்று பதவியேற்றிருந்தாங்க. அவங்க பதவியேற்ற அந்த ஜனவரி 15 தான் நேஷனல் ஆர்மி டே. மறக்காதீங்க. இந்த லிஸ்ட்டில் 31வது ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்கவங்க தான் யார்? தீரஜ் சேத் அவர்கள். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவின் UPI சேவை கிரீஸ் நாட்டில் அறிமுகம். சரியா? இந்தியாவின் எண்ம டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவையான UPI சரியா ஐரோப்பிய நாடான கிரீஸ் நாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட உலகின் 10வது நாடு என்ற பெருமையை கிரீஸ் நாடு பெற்றுள்ளது. இந்த கிரீஸ் நாடை தவிர ஓகேவா இதுக்கு முன்னாடி வேற எங்கெல்லாம் இந்தியாவோட இந்த UPI வசதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், UAE, பிரான்ஸ், மொரிஷியஸ், நேபாளம், பூட்டான், கத்தார், ஸ்ரீலங்கா, கம்போடியா ஆகிய நாடுகள் இருந்தது. இதில் 10th கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுமா? கிரீஸ் நாடு. மறந்துடாங்க. இந்த நாடுகளில் இந்திய பயணிகள் தாங்கள் இந்தியாவில் பயன்படுத்தும் அதே UPI செயலிகள், சரி, அந்த ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரில அந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்தி எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த 10 நாடுகளை அங்கேருந்தும் அந்த பண பரிவர்த்தனையை ஈஸியாக மேற்கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறாங்க UPI வசதியும் பயன்படுத்தி. சரிம்மா? அடுத்து UPI அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. UPI அதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதான் ஷார்ட்டாக UPIன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் 11 ஏப்ரல் 2016. சரியா? இதோட ஓனர், அதாவது யார் இதை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCIன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த NPCI அமைப்பு தான் இந்த UPI கண்ட்ரோல் பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 11ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, as of 2025 50% of world digital transactions are conducted by India's UPI platform with over 250 billion annual transaction. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. உலகத்தில் நடக்கிற அந்த டிஜிட்டல் ஆன்லைன் மூலமாக நடக்கிற பண பரிவர்த்தனையில் 50% யார் எது மூலமாக நடத்துகிறாங்க? இந்தியாவோட UPI மூலமாக நடத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஒர்த்து ஒரு வருஷத்துக்கு 250 பில்லியன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியாம்மா? அடுத்து பாருங்கள். As of 2025 UPI accounts 84% of digital payments in India. வேர்ல்டு லெவலில் நடக்கிற அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் 50%, இந்தியாவில் நடக்கிற டிஜிட்டல் அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனில் 84%, 84% இந்த UPI மூலமாக தான் நடத்தப்படுகிறது 2025 நிலவரப்படி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி RBIயோட கவர்னராக அந்த டைமில் இருந்தவர், ஓகே சரியா, 25வது கவர்னராக இருந்தவங்க சக்திகாந்த தாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான சேவையை அறிமுகப்படுத்தினாங்க. அதோட பேர் UPI 123 Pay. 123 Pay. சரியா? ஜென்ரலாக நம்ம ஆன்லைன் மூலமாக மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சாதாரண அந்த நம்பர் போடுறதுக்குள்ள இந்த கீபோர்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, நம்ம சாதாரண இந்த ஃபீச்சர் ஃபோன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபோனை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வசதியை அறிமுகப்படுத்தினாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. அதுக்கு வச்ச பேர் தான் UPI 123 Pay. அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் மார்ச் 8, 2022. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சரி போலாமா? அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான செய்தி, இனிமேல் அடிக்கடி வரும் பாருங்க. அடுத்து 2-3 வருஷத்துக்கு இந்த நியூஸ் வரும் பாருங்க. இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், ஒரு 3 கப்பல்கள் பார்க்க போகிறோம்.
அதில் 2 கப்பல்கள் ஆல்ரெடி பயன்பாட்டில் இருக்குது, ஒன்று புதுசாக உருவாக்க போகிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ரஷ்யாவிலிருந்து இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா கப்பல் வாங்கப்பட்டது. இதற்கான ஆர்டர் போட்டது 2004ஆம் ஆண்டு போட்டிருந்தாங்க. சரியா? ரஷ்யாவில் இந்த கோர்பச்சேவ் அப்படிங்கிற பேரில் ஒரு போர்க்கப்பல், அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அவங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த கப்பலை இந்தியா வாங்கி பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து, சரிங்களா, பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான சில வசதிகளை உள்ள உருவாக்கி, ஓகேவா, அந்த கப்பலை புதுப்பிச்சாங்க. அதுக்கு வச்ச பேர் தானுமா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் 2013ஆம் ஆண்டில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவின், ஓகேவா, கேரள மாநிலத்தில் இருக்கிற கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில், கொச்சி ஷிப்யார்டில் முழுமையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்ன கப்பல்மா? ஐஎன்எஸ் விக்ராந்த். இது 2022ஆம் ஆண்டில் முறைப்படி இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. அப்போ இப்போதைக்கு ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இந்தியாவில் 2 தான் இருக்குது. ஒன்று ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, அது ரஷ்யாட்ட வாங்கினது, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து ஒன்று வருது பாருங்க, சூப்பரா, ஓகேவா, பாருங்க, ஐஎன்எஸ் விஷால். நடிகர் விஷால் இருக்கார்ல, அந்த பேர் ஐஎன்எஸ் விஷால். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த போர்க்கப்பல் உருவாக்க போகிறாங்க. இந்திய கடற்படைக்காக திட்டமிடப்பட்டுள்ள அதிநவீன மற்றும் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதான் ஷார்ட்டா IAC-2ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கிட்டத்தட்ட 65,000 டன் எடை கொண்டதாக இருக்கும். மேலும் சிறப்பம்சமாக அணுசக்தி மூலம் இயங்கும் ஆற்றலும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப நாளைக்கு மிக நீண்ட தூரம் அசால்ட்டாக டிராவல் பண்ணக்கூடியது இந்த ஐஎன்எஸ் விஷால். இந்தியன் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கும். எங்கு தயாரிக்கப்பட உள்ளது? கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில். சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கோமா? மக்களை விட்டுறாதீங்க. சரியா? எவ்வளோ தேடி பிடிச்சி எஃபோர்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி தான் எக்ஸாம்பிளும் கேட்குறாங்க, தேடி பிடிச்சி உள்ளே போய் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அடுத்தபடியாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சாதனை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கவிஞர் புவியரசு அவர்கள். ஓகேவா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. பாருங்க, இவருடைய பிறந்த ஊர் உடுமலைப்பேட்டை. இவருடைய இயற்பெயர் பார்த்துக்கோங்க, எஸ் ஜெகநாதன். சார், சு ஜெகநாதன் என்பது இவருடைய இயற்பெயர். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அவங்க அதை புவியரசு அப்படிங்கிற பேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. சரி, சிறப்பு பெயர் தான் புவியரசு. ஒரிஜினல் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். இப்படியும் கேட்பாங்க எக்ஸாமில், கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டில், ஓகே, 2007ஆம் ஆண்டு மறக்கக்கூடாது. 2007 அப்படின்னாலே முதியோர் பாதுகாப்பு சட்டம். ஃபஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் நடத்தினாங்க. அதில் இந்தியன் டீம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. NCPCR அழைக்கப்படும் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இது எல்லாமே 2007ஆம் ஆண்டு. அந்த 2007ஆம் ஆண்டு வெளிவந்த புரட்சிக்காரன் என்ற கவிதை தொகுப்பு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. சரியா? இந்த கவிதை நூலை யார் ஒரிஜினலாக எழுதினான்னு சொல்லி பாருங்க, காஜி நஸ்ரூர் அவர்கள். பார்த்தீங்கன்னா, சரியா, வங்காள மொழியில் எழுதியிருக்கிறாங்க. என்ன பேரில்? தி ரெவல்யூஷனரி அப்படிங்கிற பேரில் ஒரு கவிதை தொகுப்பாக எழுதியிருந்தாங்க. அதுதான் தமிழில் என்ன பேரை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க? புரட்சிக்காரன் அப்படிங்கிற பேரில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டாங்க. அதற்காக தான் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 2007ஆம் ஆண்டு பெற்றவர் யாருமா? கவிஞர் புவியரசு அவர்கள். அதே மாதிரி இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பான கையொப்பம். சரியா? கையொப்பம் 2009ஆம் ஆண்டில் தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாடமி விருதை ஒரிஜினலாக பெற்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முக்குடல் எனும் ஒரு நூலானது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2004ஆம் ஆண்டிற்கான சிறந்த நூல்களின், ஓகேவா, புதுக்கவிதை எனும் வகைப்பாட்டில் பரிசினை வென்றது. இவர் எழுதுகிற ஃபேமஸான புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புரட்சிக்காரன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கையொப்பம், அடுத்து முக்கியமானது முக்குடல். இந்த மூணுமே யாருடையதுமா? யாருமா? கவிஞர் புவியரசு. அதே மாதிரி வானம்பாடி, அதையும் மறக்கக்கூடாதுல்ல. வானம்பாடி என்ற இயக்கத்தை உருவாக்கி வரும் யார் தான்? கவிஞர் புவியரசு அவர்கள். இயற்பெயர் மறந்துடாதீங்க, ஜெகநாதன் அவர்கள். சரியாம்மா? அடுத்து போலாமா? அடுத்து மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது. எப்பவுமே டெய்லி அடிக்கடி ஸ்கீம்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், மக்களை விட்டுறாதீங்க. ஓகேவா? பிரயாஸ் என்ற ஒரு ஓய்வூதிய திட்டம் 2019-2020 காலகட்டத்தில் முறைப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது யாரால் பார்த்தீங்கன்னா EPFO என்று அழைக்கப்படும் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும் நாள் அன்றே ஓய்வூதிய ஆணையை வழங்குவதற்காக இந்த திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க என்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களோ அன்றைய தினமே பென்ஷனுக்கான எல்லா செட்டில்மெண்ட்டையும் கொடுத்து மொத்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் பென்ஷனுக்காக சில பிரச்சனைகள் அப்படியே அலையிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஓய்வு பெறும் நாளிலேயே மொத்த ஓய்வூதிய தொகையையும் வழங்கி செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதுக்காக தான் 2019-20 காலகட்டத்தில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன திட்டமா?
பிரயாஸ் திட்டம் மறந்துடாதீங்க. இந்த பிரயாஸ்ங்கிற பேரில் நிறைய திட்டங்கள் இருக்குது. இது வந்து இபிஎஃப்ஓ அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. சரியாம்மா? அடுத்தபடியாக ஓகே, இன்றைய தினத்துக்கு சூப்பர் 6 கேள்விகள் இல்லைல்ல, நான் கேட்கட்டுமா? சூப்பர் 6 கேள்விகள் தலைப்பேசி எதிர்ந்து கேட்குறேன். சரிங்களா? சூப்பர் 6 கேள்விகளில் முதல் கேள்வி, இந்தியாவின், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா முதல் இப்படி வரலாமே. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்திய ராணுவத்தின் 31வது மற்றும் புதிய தலைமை தளபதி யார்? இதுதான் சூப்பர் 6ல் இன்றைய தினத்துக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்பர் 2, ஜிஎஸ்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 3வது. அடுத்து பிபிஜி ராம்ஜி திட்டம், அதனுடைய விரிவாக்கம் என்ன? அந்த திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? அது 3rd கொஸ்டின். 4th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யூபிஐ வசதி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? அது 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி, இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியா முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? அது 5வது கேள்வி. அதே மாதிரி சமீபத்தில் மரணமடைந்த கவிஞர் புவியரசு அவர்களுக்கு எந்த ஆண்டு தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கான அரசு பணியை கண்டிப்பாக நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரிம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.